ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இது சித்ரா பௌர்ணமி வேறு இல்லையா? நான் குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் வேறு பண்ண வேண்டியது இருந்தது. அதை நான் ப்ரைவேட்டாக என்கிட்ட கேட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வேறு பார்த்தீங்கன்னா, அந்த கிளைண்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்டு வந்து ஒருத்தர் எடுக்கிறாரு. அவர் வந்து என்கிட்ட இந்த ஒர்க்கை வாங்கி மீடியேட்டர் மாதிரி வேலை பார்க்குறாரு. அவர் வந்து நார்த் இண்டியனு. அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு. நமக்கு பேசின தொகையில் பாதி கூட அவர் கொடுக்கல. ஆனால் என்கிட்ட வந்து நிறைய வேலை வாங்கிட்டார். ஒரு 3 டேஸு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதாக போச்சு அவருக்கு. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த திருநின்றவூரில் போயிட்டு இந்த ஃப்ளாட் பார்த்துட்டு வரலான்னு நான் கிளம்பி போயிருந்தேன். ஸோ அந்த பேங்கர் வந்து வந்திருந்தார். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் நேற்று போயிருந்தப்போ நான் எடுத்திருந்தேன். ஏன்னா அங்கே வந்து அவரால் வர முடியல. ஸோ நான் வெளியில் மட்டும் அந்த ஃப்ளாட்டுங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்கலான்னு சொல்லி நான் பார்த்து நான் எடுத்திருந்தேன் ஃபோட்டோஸு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து இன்றைக்கி நான் பார்த்தப்ப அவரும் எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வச்சுருந்த இமேஜஸ், ஃபோட்டோஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த ஃப்ளாட்ஸ் மொத்தமாக கட்டி ஒரு 7 இயர்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்அப்ரூவ்டாக இருக்குது போல். அதனால் அதை அவங்க அரைக்குறையாக கட்டிட்டு விட்டுட்டுருக்காங்க. ஸோ நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, என்னங்க இதெல்லாம் அப்படி அப்படி கட்டிட்டு சேல் பண்ணாமே இருக்குது, என்ன ப்ராப்ளம் கேட்டதுக்கு, இல்லைங்க மேலெல்லாம் அன்அப்ரூவ்டு அதனால் அவங்க விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயத்த வந்து மறைக்கிறாங்களோன்னு தோணுது. ஸோ சரியாக எனக்கு ஒன்றும் படலை. அதே போல் அவர் எனக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பி வச்சுருந்தார். அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த பிளான் அப்ரூவலில் இந்த ஃப்ளாட்டு வந்து வரையப்படவே இல்லை. அது அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் ரிப்ளை கொடுக்கவே இல்லை. பட் ஆனால் நல்ல ஃப்ளாட்டு தான், வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது தான் அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் அந்த பிளான் அப்ரூவலில் அந்த ஃப்ளாட்டை காணமேன்னு சொல்லி கேட்டதுக்கு ரெஸ்பாண்டே வரல. நான் என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ அதே போல் அவர் வீடியோ எடுத்திருந்தார். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஹால் வந்து ஓரளவுக்கு காம்பேக்டாக தான் இருக்குது. ஸோ பெட்ரூம்ஸ் எல்லாம் கூட காம்பேக்டாக தான் இருக்குது. ஸோ பாத்ரூம் எல்லாம் கூட ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ ரொம்ப சின்னது கிடையாது, ரொம்ப பெருசு கிடையாது, ஓகே, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. ஒன்று வந்து காமன் இந்தியன் டாய்லெட்டு, ஒன்று வந்து பெட்ரூம்குள்ளேயே வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஃப்ளாட்டில் கிச்சன் தாராளமாக இருக்குது. நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்குது. அது இப்போல்லாம் எந்த ஃப்ளாட்லேயுமே வந்து ஷெல்ஃபே இல்லாமல் தானே இருக்குது. அப்படி பார்க்குறப்ப அதுவே பெரிய அட்வான்டேஜு தான். ஆனால் ஸோ பெட்ரூம் வந்து கிச்சன்லேருந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து இருந்தவங்க இந்த லோனை கட்ட முடியாமல் இது ஏலத்துக்கு வர மாதிரி வந்திருக்கு. ஆனால் இந்த ஃப்ளாட்டில் ஆல்ரெடி குடியிருந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அது ஏதோ முட்டையெல்லாம் மந்திரிச்சு வச்சுருக்காங்களான்னு தெரியல. அங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே முட்டைலாம் இருக்குது, முழு முட்டை. அதே போல் ஹாலில் இருக்க ஜன்னல் வந்து உடஞ்சிருக்கு. இது என்னங்க இது உடச்சிருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்லி கேட்டால், அது யாரோ பின்னாடி வந்து பசங்க கிரிக்கெட் விளாட்னாங்க அதனால் உடஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. எப்பயுமே இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்க்குறப்ப அந்த வீட்டில் ஏதாவது ஒரு ரூமில் ஒரு ஜன்னல் உடஞ்சிருக்கும். அது ஏன் தான், அது என்ன கான்செப்ட்னே தெரியல. ஒன்று அங்கே ஆல்ரெடி இருந்தவங்க இனிமேல் இந்த வீடு நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸ்லாம் உடச்சிட்டு போவாங்களா, இந்த ஜன்னல்லாம் உடச்சிட்டு போவாங்களான்னு தெரியல. அதை நம்ம கேட்குறப்ப இந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த பேங்கர்ஸ் சொல்கிற காரணம், இல்லைங்க பசங்க யாரோ விளையாடுறப்ப உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த செட்பேக்கில் நடந்து நான் போய் பார்த்துட்டு வரேன். சேஃபே கிடையாது. ஸோ அந்த ஜன்னல் வந்து வெளியிலேருந்து கூட ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஜன்னல் இதெல்லாம். ஸோ அதனால் ஈஸியாக வந்து என்ன சொல்கிறது, ப்ரைவசியே இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஜன்னலில். ஸோ அது வந்து நான் ரொம்ப அன்சேஃபாக நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஜன்னலை நம்ம உள்ளே லாக் பண்ணுற மாதிரி கூட ப்ரொவிஷன் இருக்குமான்னு தெரியல. வெளியிலேருந்து யார் வேணாலும் ஜன்னலை ஓப்பன் பண்ணி உள்ளே கையை விட்டு ஏதாவது வேணும்னாலும் எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது அந்த ஜன்னல். ஸோ மொத்த ஃப்ளாட்டே நீங்கள் இப்போ பார்க்குறப்ப தெரியும், ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க பில்டப் ஏரியா வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு அது கரெக்டாக அவங்க மெஷர் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ யூடிஎஸ் வந்து ஒரு 350 வந்து சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் ஒரு சதுரடி 2500 ரூபாயிலேருந்து 3500 ரூபாய் தான் வந்து போகுதான். நான் சொன்ன வேப்பம்பட்டிலே இப்போ வந்து 2000 2500 போகுதுன்னு சொல்கிறாங்க. இது சிஎம்டி அப்ரூவலில் இருக்கப்போ இது இன்னும் அதிகமாக போகலன்னு கேட்டதுக்கு ஒரு சிலர் வந்து 3500 4000 போதுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பேங்கரே செக் பண்ணார். அவரோட அந்த பேங்க்கு அந்த ரெக்கார்ட்ஸ்லேயே 3600 ருபீஸ் போகிறதா அவங்க போட்டிருக்காங்க. அது மொத்தமாக அந்த 800 சதுரடிக்கு போட்டிருக்காங்களா இல்லைனா லேண்ட் ரேட்டான்னு தெரியல. ஸோ அதே போல் ஒரு சிலதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குமோன்னு பயமாகவும் இருக்குது.
ஸோ கிச்சனில் பாருங்கள், பூஜா ஷெல்ஃப் மாதிரி விநாயகர் வந்து ஆல்ரெடி அங்கே வந்து செவுத்துலேயே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ உடனே வந்து கும்பிடணும்னு தோணுச்சு. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அந்த ஏரியா. யாரும் இருக்கிற இடம் தெரியல. எல்லாம் பெரிய பெரிய வீடு இருக்குது. அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கவங்க ஒரு சிலர்கிட்ட நான் பேசினேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப அந்த மேலே இருந்த அந்த ஒரு வயசானவர் நான் அங்கே நிற்கிறத பார்த்தும் வேணுட்டுமே நம்ம தலை மேலே போடுற மாதிரி பழத்தை சாப்பிட்டுட்டு வாழைப்பழத்தோலை வந்து போட்டார். எனக்கு ஜஸ்ட்டில் விழுது. அது ஏன் அப்படி வந்து போட்டுட்டு நானும் பார்க்குறேன், முறைச்சிட்டே தான் நிற்கிறாரு தவிர ஒரு சாரின்னு கூட கேட்கல. வேணுட்டுமே தான் போட்டிருப்பார் போல். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு லேடி இருந்தது. அதுவும் வந்து காதுப்பட ஏதோ பேசிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து நான் அங்கே போயிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே நான் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த பேங்கர் லேட்டாக தான் வந்தார். அவருக்கு அங்கே ஏதோ பட்டாபிராம்லேருந்து வரணுன்றதுனால அங்கே ஏதோ சைடிங்கில் வந்து கேட்டு போட்டுட்டாங்களாம். ஸோ சாரின்னுலாம் சொல்லி கேட்டார். நல்லாவே பேசினார், சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார். ஒன்றுமே பயப்பட தேவையில்லைங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கே நான் சஜஷன் பண்ணுவேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃப்ளாட்டு கூட வாங்கினா வந்து ப்ராஃபிட் தான். இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து 7,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய் வாடகை வந்து தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதே அப்பார்ட்மெண்ட்ஸில் மேலே ஒருத்தவங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்து லீஸுக்கு இருக்காங்க. பரவாயில்ல இல்லையா? ஸோ 5 லட்சம் ரூபாய் லீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் வாடகை கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் இதை நம்ம வாங்கினா ஸோ பேங்க்கு மூலமாகவே லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குமா என்னன்னு தெரியல. சரி, எனக்கு ஏதாவது லோன் போட்டுத்தாங்க, நான் லோனில் எடுத்துக்க பார்க்குறேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் ஃபஸ்ட்டு ஏதோ அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் என்ன நினச்சேன், ஏதாவது பேப்பர்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் அந்த பிளான் அப்ரூவல் கரெக்டாக புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிஞ்ச வரையுமே ஆக்சுவலாக இதுவுமே இந்த ஃப்ளாட் அன்அப்ரூவ்டாக வந்து கட்டி சேல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கப்போ எப்படி இவங்க பேங்க்லேருந்து லோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ ப்ராப்பராக அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு ஏதாவது சொன்னால் ஓரளவுக்காவது கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஓதை ஏறுது, தண்ணி வந்து ஓதை ஏறுது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரீபெயிண்ட் ஒர்க்லாம் பண்ணணும். ஸோ பெயிண்டிங் கம்பல்சரி பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ளம்பிங் எல்லாம் மாற்றணும். ஸோ ஒரு சில இடத்துல அந்த எலக்ட்ரிக் அந்த ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட உடச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கூட நம்ம வந்து மாற்றுற மாதிரி வருது. ஸோ அது மாதிரி இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த பிவிசி கப்போர்டு ஒர்க்லாம் போட்டுட்டா சூப்பராக இருக்கும் இந்த வீடுமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு வர்த்து தான். பட் ஆனால் அதில் செலவும் இருக்குது. நம்ம இது ஏலத்தில் நம்ம வந்து இஎம்டி கட்டி அதுக்கப்புறம் வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். அதனால் எனக்கு இப்போ வந்து சொந்த வீடுன்னு இல்லாமையே இருந்தால் நான் டக்குன்னு நான் டிசைட் பண்ணிவிடுவேன். எனக்கு ஆல்ரெடி இங்கே வேப்பம்பட்டில் சொந்த வீடு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே நேரத்தில் இங்கே வேப்பம்பட்டே கொஞ்சம் கலக்கலன்னு இருக்குது இப்போ நான் இருக்க ஏரியாவே. ஸோ நைட்டெல்லாம் கூட வண்டிக்கு போது வருது. ஆனால் இந்த ஏரியாவில் அடிச்சு போட்டால் கூட தெரியாது போல், அந்தளவுக்கு வந்து மையான அமைதி. அவங்கவுங்க உள்ளே இருக்கிறதே தெரியல. ஆளுங்களே நிறைய வீட்டில் இல்லை, எல்லாமே பூட்டு போட்டிருக்கு. அதனால் இது சிஎம்டிஏ லிமிட்டாக இருந்தாலும் அந்தளவுக்கு சேஃபான்னு தெரியல. முக்கியமாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப நியர்பை தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸு. மேக்ஸிமம் ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அதனால் அதுவுமே பெனிஃபிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேங்க. டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்குது. நம்ம அதை வாங்கினாலுமே அதில் லிட்டிகேஷன்ஸ் இருக்கும். அதே போல் அது ஆல்ரெடி வந்து ஜன்னலை உடைச்சிருக்காங்க, உள்ளே முட்டை வச்சுருக்காங்க. அதை தாண்டி அந்த ஏரியாவே வந்து ரொம்ப மயான அமைதியாக இருக்குது. ஆனால் அந்த ஏரியா பக்கத்தில் ஒரு நல்ல கோயில் இருந்தது தெரியுமா? ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த கோயில். அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு நான் இன்றைக்கி வந்து லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் அந்த பூஜை முழுக்க நான் உட்காந்து அங்கே வந்து பிரசாதம் கூட கொடுத்தாங்க, அன்னதானம் மாதிரி. அதையும் நான் சாப்பிட்டுட்டு தான் நான் வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தேன். ஸோ ப்ளசண்ட்டாக தான் இருந்தது. அங்கே நிறைய பேர்கிட்ட பேச முடிஞ்சது. ஸோ வெள்ளமெல்லாம் வராத ஏரியா தான். எல்லாருமே வந்து நான் பல வருஷமாக அங்கே இருக்காங்க போல். நல்ல ஏரியா தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ சீக்கிரமாக நம்ம டிசைட் பண்ணணும். அப்போ தான் இது வந்து நம்ம வாங்கணுன்னா வாங்க முடியும்.